பெரியம்மா சொன்ன மாதிரி பொண்ணுங்களும் எல்லா வேலையும் தைரியமா செய்யணும்னு நினைக்கிறவர் நீங்க. பொண்ணுங்கன்னா வீட்டுக்குள்ள மட்டும்தான் இருக்கணும்னு நீங்க நினைக்கிறவரா இருந்தா தனா பேட்மிண்டன் விளையாடி ஜெயிக்கணும்னு நீங்க நினைச்சிருக்க மாட்டீங்க. ஏய், அதான் அதையும் இல்லாம பண்ணிட்டியே. உன்னாலதான் அவ வீட்டை விட்டே போனா. ஏய், இப்ப எதுக்கு அதெல்லாம் பேசிட்டு இருக்க? ஏங்க, நம்ம ஊர்லயே நிறைய பொண்ணுங்க தைரியமா வண்டி ஓட்டிட்டு போயிட்டு வராங்க. ஊருக்கே முன்னுதாரணமா இருக்கிறது நம்ம குடும்பம். நாமளே இத தப்புன்னு எப்படிங்க சொல்ல முடியும்? மாமா, பொண்ணுங்க இப்ப காரு ஃபிளைட்னு ஓட்டுறாங்க, ஏன் ராக்கெட்ல விண்வெளிக்கே போறாங்க. அப்படி இருக்கும்போது ஸ்கூட்டர் ஓட்டுறதுல தப்பு இல்லையா மாமா? தப்பு தான்டா. பொம்பளை புள்ளனா ஒரு அடக்கொடக்க வேண்டாம். அத நீ சொல்றியா? ஏய், என்னைக்காவது நீ யாருக்காவது அடங்கிருக்கியாடி? அண்ணா, அவ எது பண்ணாலும் நீங்க சும்மா சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காதீங்க. இந்த தைரியத்துல தான் அவ இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்கா. நான் இந்த வீட்டுக்கு வந்ததுல இருந்து மாமா சொன்னதை மீறி என்னைக்காவது நடந்திருக்கேனா? ஐயோ, ஏண்டி இந்த வீட்டோட சொத்தையே ரெண்டா பிரிக்கணும்னு ஒத்த கால நின்னியடி? அதெல்லாம் அண்ணனை மீறி நடந்தது இல்லையா? உன்ன மாதிரி குடும்பத்தை பிரிக்கணும்னு மாயா நினைக்கலடி. பேசாம இரு. அண்ணா, இவளை இப்படியே விட்டா இந்த வீட்ல நீங்க சொல்லி வச்சிருக்கிற எல்லாத்தையும் மாத்திடுவா. பெரியப்பா, நம்ம ஊர்ல தான் எந்த ஒரு விஷயம் புதுசா வந்தாலும் அதை எப்படி பண்றதுன்னு முடிவு பண்றதுக்கு முன்னாடியே பொண்ணுங்க இத பண்ணக்கூடாதுன்னு முதல்லயே சொல்லிடுறாங்க. அப்படிதான் படிக்க கூடாது, வேலைக்கு போக கூடாது, விளையாடக்கூடாதுன்னு சொல்லி வச்சிருந்தாங்க. ஆனா இப்ப அது எல்லாமே மாறிடுச்சு. சில நாட்டுல எல்லாம் பொண்ணுங்க எந்த வண்டியும் ஓட்டக்கூடாதுன்னு சட்டமே போட்டாங்க. இப்ப அதுவும் மாறிடுச்சு. எந்த நாட்டுல பெண்களுக்கு முழு சுதந்திரம் இருக்கோ அந்த நாடுதான் உண்மையான வளர்ந்த நாடு. அது வீட்டுக்கும் பொருந்தும். ஆனா உங்களுக்கு பிடிக்கலனா நான் திரும்ப கொடுத்துடுறேன். வண்டி ஓட்ட மாட்டேன் பெரியப்பா. அண்ணா, நீங்க சொல்லுங்கண்ணே, வண்டி எல்லாம் ஓட்டக்கூடாதுன்னு சொல்லுங்க. அவளை திருப்பி கொண்டு போய் கொடுக்க சொல்லுங்க.